புஷ்அப்ஸ் எக்ஸசைஸ் வந்து வேர்ல்டு வைட் ரெகனைஸ் டெக்னிக். அதை பண்ணும்போது மசில் பில்டிங்லாம் ஆகுது. பட் ஆனால் அதுவே வந்து ஒரு நேச்சுரல் மூமெண்ட் கிடையாது, ஒரு ஆர்டிஃபிஷியல் மூமெண்ட் தான். மேன் டிஸ்கவர்ட் டெக்னிக் தான் அது ஆக்சுவலாக. இப்போ இன் ரியல் லைஃப் சுச்சுவேஷன்ஸில் வந்து நம்ம லைஃப் சைக்கிளில் சின்ன வயசுலேருந்து எங்கேயுமே நம்ம வந்து புஷ்அப்ஸ் வந்து தேவைப்படாது. உதாரணத்துக்கு இன்ஃபேண்ட்டாக இருக்கிறப்போ, ஸோ இந்த ஃபஸ்ட் இயர் ஆஃப் லைஃப்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து ஃபேஸ் டவுன் லைன் பொசிஷன் வரும். அதுலேருந்து எப்படி எந்திரிக்கும்னா இப்படி தான் எந்திரிக்கும், புஷ்அப்ஸ் பண்ணி எந்திரிக்காது. நேச்சுரல் ஃபார்ம் ஆஃப் புஷ்அப்ஸ் வந்து இந்த மாதிரி தான், இப்படி தான் வரும் கால், இப்படி வரும். மாடிஃபைட் புஷ்அப்ஸ் நல்ல டெக்னிக். ஆனால் நிறைய பேர் எப்படி பண்ணுவாங்கன்னா இப்படி பண்ணுவாங்க, வெயிட் வந்து கைகளுக்கு போகவே போகாது. இல்லைன்னா அப்படி கீழே டிசென்ட் ஆகிறப்போ அப்டமனை ரொம்ப சேக் பண்ணுவாங்க, எல்போ வந்து பெண்டே ஆகாது, இப்படி பண்ணுவாங்க. ஸோ அதனால் இது ரீசன் என்னென்னா லேக் ஆஃப் ஆர்ம் ஸ்ட்ரென்த், அப்புறம் கோர் ஸ்டெபிலிட்டி இல்லை. ஸோ அதுக்கு பேசாமல் என்ன பண்ணிடலாம்னா ஃபுல்லாக ஃபேஸ் டவுன் பொசிஷன், கம்ப்ளீட்டாக அப்டமன் பாடிலாம் கான்டாக்ட் இருக்கிற பொசிஷன் போயிட்டு தென் அசெண்ட். இப்போ அசெண்ட் ஆகிறப்போ மேலே போகிறப்போ அப்டமன் வந்து இப்படி சேக் ஆகக்கூடாது, இப்படி ஆகக்கூடாது. ஸோ ட்ரை பண்ணி தான் கொண்டு போகணும், யூஸிங் த ஆர்ம் ஸ்ட்ரென்த், இந்த கோர் ஸ்டெபிலிட்டி. நிறைய பேர் இந்த மாதிரி கால் அப்படி கிராஸ் பண்ணி வச்சுட்டு பண்ண சொல்லுவாங்க. இந்த கால் தொடாமல் இந்த மாதிரி இந்த பொசிஷன் வரும்போதே நீல வந்து ரொம்ப இன்கன்வீனியண்டாக இருக்குது, ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இப்படி டீச் பண்ணும்போது என்னன்னா லேர்ன் பண்ணுறவங்க என்ன நினைப்பாங்க, சரி இதெல்லாம் ரூல் போல் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க, நீல வர ப்ரெஷரை கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த காலை தூக்கி வச்சுட்டு அவங்களும் பண்ணுவாங்க. இதில் என்ன ரீசன், என்ன சயின்டிஃபிக் ரீசன், இப்படி இந்த மாதிரி இந்த பொசிஷனில் இப்படி இருக்க காலை இப்படி கொண்டு வந்து வச்சாவே பெனிஃபிட். டம்பிள்ஸ் பார்பல்ஸ் வச்சு ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸாக்டாக எவ்வளோ வெயிட் லிஃப்ட் பண்ணுறோன்னு தெரியும். ஆனால் புஷ்அப்ஸில் வந்து வேகாக இருக்குது, நம்ம டோட்டல் பாடி வெயிட்டில் எந்த அளவுக்கு நம்ம ஆர்ம்ஸில் வெயிட் டிரான்ஸ்மிட் ஆகிட்டு நம்மளுக்கு தெரியல. ஸோ அது தெரிஞ்சதுக்கு தான் இந்த வெயிங் ஸ்கேல் எக்ஸ்பெரிமெண்ட். இந்த 2 வெயிங் ஸ்கேல்ஸ் வச்சுட்டு கையை அது மேலே வச்சு புஷ்அப்ஸ் பண்ண போகிறோம். 2 பொசிஷனில் இந்த வெயிங் ஸ்கேலில் எவ்வளோ வெயிட் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது அந்த வேல்யூ நம்ம பார்க்கணும். ஒன்று வந்து ஆர்ம் எக்ஸ்டெண்டட் பொசிஷன், இப்போ வந்து பாடி டிசெண்டட் பொசிஷன். இந்த 2 பொசிஷன்ல இந்த வேல்யூ பார்க்கணும்.